இன்னைக்கு நாட் ஒன்லி பட் ஆல்சோ இந்த ஃப்ரேஸினுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, அது மட்டும் இல்லாமல் அதோடு கூட அப்படின்னு சொல்றதுக்கு, இல்லையா, அது மட்டும் அல்லாமல் மேலும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சென்டென்சஸ்ல பார்க்கும்போது கிளியரா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த ரயில் வேகமானது, அது மட்டுமல்லாமல் வசதியாகவும் உள்ளது. இந்த இடத்துல அது வேகமானதுன்னு சொல்லிட்டு அது மட்டுமல்லாமல் வசதியாகவும் இருக்கும், கூடுதலா ஒன்று சொல்றோம், அதோட சேர்த்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இத பாருங்க, இந்த ரயில் வேகமானது மட்டுமல்லாமல் அப்படி சொல்லும்போது நாட் ஒன்லி இஸ் த ட்ரெயின் வேகமானது ஃபாஸ்ட், இப்போதான் வசதியாகவும் உள்ளது அப்படி சொல்லும்போது பட் இட்ஸ் ஆல்சோ கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்றோம். நாட் ஒன்லி இஸ் த ட்ரெயின் ஃபாஸ்ட் பட் இட்ஸ் ஆல்சோ கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அடுத்தது ஒன்று பாருங்க, ஆசிரியர் கடுமையாக மட்டுமல்லாமல் நியாயமாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல ஆசிரியர் கடுமையாக மட்டுமல்லாமல் சொல்லியிருக்கோம். அதனால நாட் ஒன்லி இஸ் த டீச்சர் ஸ்ட்ரிக்ட் பட் she is also நியாயமாகவும் இருக்கிறார் அப்படின்னா ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நாட் ஒன்லி இஸ் த டீச்சர் ஸ்ட்ரிக்ட் பட் ஷீ இஸ் ஆல்சோ ஃபேர் அப்படின்னு சொல்லணும். இன்னும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு லாங்குவேஜ் குவெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்.